ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது, அக்கா எனக்கு வந்து நல்லா தைக்கணும்னு ஆசை இருக்குது, நிறைய ப்ளவுஸ் வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு ஆர்டர் எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து நான் எனக்கு ஆர்டர் வந்துட்டு தாங்க இருந்துச்சு, இப்போ தான் வர்றதில்ல அப்படிங்கிறவங்களும் சரி, இல்லைக்கா ஆர்டர் வருது என்னால் தைக்க தான் முடியல, மிஷின் கிட்டேயே போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பாக வந்து நல்லபடியா தைக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருக்க போது. நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நெறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர் வந்து நெறைய பேர் நான் வந்து ரீசென்ட்டா கேட்கறது எல்லாமே, "நெறைய ப்ளவுஸ் வருதுக்கா. ஆனா எனக்கு மிஷின் கிட்ட போகவே தோண மாட்டுக்கு. முன்ன மாரி என்னால தைக்க முடியல. எனக்கு முன்னாடிலாம் வந்து நான் காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நான் நேரா மிஷின்ல போய் உட்காருவேன். நல்லா தைப்பேன். ஒரு 5 ப்ளவுஸ், 6 ப்ளவுஸ் தைப்பேன். 4 ப்ளவுஸ் தைப்பேன். ஆனா இப்ப வந்து மிஷின் கிட்ட போகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு போனாலே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது." அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸாவது வராதா அப்படிங்கிற மாரி யோசிப்போம். இன்னொன்னு நீங்க ஒருத்தங்க புஷ் பண்ணி தான் தைப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அத மாத்திக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து பிளான் பண்ணுங்க. எப்பவுமே வந்து எல்லாரோட டைமும் ஒரே மாரி அமையாது. இன்னொன்னு உங்க தொழிலுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா இருக்கணும். இது நெறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் வந்து புதுசா வந்து கத்துக்கிறீங்க. அத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தொழிலா எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க, எவ்வளோ வந்து தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத விட, கன்டினியூஸா நம்ம தைக்கிறோமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஒரு சில பேருக்கு அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும். நம்மகிட்ட ப்ளவுஸ் குடுக்க மாட்டாங்களா? நம்மகிட்ட குடுத்தா நம்ம அழகா தச்சு குடுப்போம் அப்படிங்கிறலாம் இருக்கும். கொஞ்ச நாள் ஆக ஆக என்னன்னா, டெய்லி இந்த வேலையே பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி தோணும். அந்த மாரி எனக்குமே சில டைம் தோணும். அப்படி தோணுச்சு அப்படின்னா, ஒரு 2, 3 நாள் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கட் பண்ற வேலைய மட்டும் பார்ப்பேன். இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ரெகுலரா ஒரு வேலைய வந்து டெய்லி பண்ணா மட்டும் தான் அதுல நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். டெய்லி இந்த வேலை இருக்கு அப்படிங்கிறது தோணும். எப்படி வந்து நம்ம சமையல் பண்றதோ, துணி துவைக்கிறதோ அது வந்து டெய்லி ரெகுலரா பண்றோமோ, அதே மாரி நமக்கு ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழிலையும் கரெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறது உங்க மனசுல எப்பவுமே இருக்கணும். வீட்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வெளியில எனக்கு யார் கூடயாவது சண்டை, பிரச்சனை, இல்ல வந்து எனக்கு வந்து மனசு சோர்வா இருக்குக்கா, நான் என்னதான் வேலை பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த அப்ரிஷியேட் கிடைக்க மாட்டேக்கு. இல்ல வந்து வீட்ல இருக்கவங்க வந்து, "நீ என்ன தைக்க தானே செய்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இந்த மாரி விஷயத்துக்குலாம் வந்து நீங்க டவுன் ஆகக்கூடாது. இன்னொன்னு, இன்னொருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து, "இல்ல நீ பரவால்ல, வீட்ல இருந்தே இவ்வளோ சம்பாதிக்கிற" அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம உழைக்கிறோமான்னு கேட்டா, அதுவும் இல்ல. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்க வந்து வேலை செய்றதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மரியாதை இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்களும் ஒரு தொழில் பண்றீங்க. அதுக்கு வருமானம் வருது. அந்த அந்த வருமானம் உங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள வாங்குறதுக்கோ, இல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து வாங்குறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து இவங்க என்ன வந்து பாராட்டினா தான் நான் இத செய்வேன். இல்ல வந்து இவங்க வந்து என்ன வந்து நான் இந்த தொழில் பண்றதுனால என்ன வந்து மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. வீட்ல இருந்து உங்க வீட்ல இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிட்டு, உங்க வீட்டு வேலையும் கரெக்ட்டா பண்ணிட்டு, என்னால ஒரு தொழில் பண்ண முடியும்னா, கண்டிப்பா இந்த தொழில் பெஸ்ட்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, டைம் செட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில நேரம் வந்து நமக்கு மைண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தூங்கி எந்திரிச்ச உடனே வீட்டு வேலையெல்லாம் நம்ம கடகடன்னு முடிச்சுட்டு, மினிமம் வந்து ஒரு 9:30க்காவது மேக்ஸிமம் மிஷின்ல உட்கார்ற மாரி பாருங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நீங்க எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறீங்க? எவ்வளோ வந்து அ அமௌண்ட் சம்பாதிக்கீங்க ஒரு நாளைக்கு? அப்படிங்கிற விஷயத்த உங்க வீட்டு பக்கத்துலயோ, இல்ல வெளியிலயோ யார்ட்டயுமே சொல்லாதீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. "அவளுக்கு என்னப்பா உங்க முன்னாடி வந்து பரவாயில்லையே நீ தச்சிருக்கியே" அப்படிம்பாங்க. வெளியில போயிட்டு, "அவளுக்கு என்ன ஒரு நாளைக்கு ரூ. 500 ரூ. 1000 சம்பாதிச்சிடுறா" அப்படிங்கிற மாரி வீட்ல இருந்தே சம்பாதிச்சிடுறா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எல்லார் கண்ணும் ஒரே மாரி இருக்காது. அதனால கூட உங்களால வந்து மிஷின்ல உட்கார முடியாம இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து, "இல்லக்கா, எனக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர் வரமாட்டுக்கு. முன்னாடிலாம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. எதனால வரலங்கிறதே எனக்கு தெரியல." அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து உங்களையே வந்து செல்ஃபா அனலைஸ் பண்ணுங்க. எந்தெந்த கஸ்டமருக்குலாம் நீங்க லேட்டா குடுத்தீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா, நம்ம குடுத்து கஸ்டமர் கரெக்ட்டா குடுக்கல அப்படின்னா, கஸ்டமர் குடுக்கலன்னா, கண்டிப்பா அவங்க வேற இடத்துக்கு தான் போவாங்க. அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்க. உங்க மேல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. ஒரு சில டைம் வந்து இந்த மந்த்ல வந்து நான் சொல்றது, யூனிஃபார்ம்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால பெருசா வந்து தைக்க வர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஒரு சில பேருக்கு. இப்போ வந்து நான் வந்து ரெகுலரா எல்லார்கிட்டயுமே தைக்கிறேன். அதாவது எனக்கு வந்து அ இந்த வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் தைக்க குடுக்காங்களான்னு கேட்டா கிடையாது. டீச்சர்ஸ் குடுப்பாங்க. அதே மாரி வெளியில வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க குடுப்பாங்க. இல்ல பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்க குடுக்குறாங்க.
அந்த மாரி நெறைய பேருக்கு தைக்கிறதுனால எனக்கு ரெகுலரா ஆர்டர் வருது. உங்களுக்கு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் மட்டும் தான்க்கா நான் தைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த மாசம் வரல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த மாசத்துலேருந்து வர ஆரம்பிச்சுரும். அதே மாரி இன்னொரு விஷயம் வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியாது அப்படின்னு யோசிக்காம, முந்தின நாளே வந்து நான் இத்தன மணிக்கு மிஷின்ல உட்காரணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மணிக்கு உட்காரணும். நான் ஒரு 12 மணி வரைக்கும் தைக்கணும். 12 டூ 2 வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். 2 டூ 4 வரைக்கும் தைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என் குழந்தைய பார்த்துட்டு, என் குழந்தைக்கு ஹோம்வொர்க் குடுக்கணும், சொல்லிக் குடுக்கணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் நைட்டு ஒரு 8 மணிக்கு நான் வந்து கட் பண்ற வேலைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரெஸ்ட் கிடைச்ச மாரி இருக்கும். உங்க வேலைய பார்த்த மாரி இருக்கும். இந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுமா? அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, "அக்கா உங்க வீட்ல வந்து வேலை கம்மியா இருக்கலாம். எங்க வீட்ல வேலை அதிகம். 3 நேரம் நான் சமைக்கணும்." அப்படின்னா, உங்களுக்கு டைம் எப்படி தோதுப்படுதோ அந்த மாரி வந்து நீங்க வந்து கரெக்ட்டா டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எனக்குமே வந்து சில நாள் வந்து தைக்க முடியாது. அதாவது தைக்கணும்னு தோணாது. அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெறைய ப்ளவுஸ கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுருவேன். அந்த கட் பண்ண ப்ளவுஸ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தைக்கணும், இல்ல இவ்ளோ ப்ளவுஸ் இருக்கு இன்னும் தைக்கணும், தைக்கணும் அப்படிங்கிறது வந்து தோணும். அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி டெய்லி உட்கார்றதுக்கு ரீசன். நெறைய பேர் என்ட்ட கேட்டுருக்கவும் செய்றாங்க. "நீ டெய்லி உட்கார்ந்து தைக்கிறியா? உனக்கு போர் அடிக்கலையா?" அப்படிம்பாங்க. எனக்கு போர் அடிச்சது அப்படின்னா, ஒரு டீ போட்டு குடிப்பேன். இல்ல வந்து பாட்டு ஏதாவது கேட்டுட்டு தைப்பேன். இந்த மாரி நான் வந்து என் மைண்ட வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசா பண்ணுவேனே தவிர, மத்தபடிக்கு தைக்காம இருக்க மாட்டேன். ஏன்னா, அதுல வர்ற வருமானம் என் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயம் வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு உழைக்கிறதுக்கு இப்ப தான் டைமு. நமக்கு நல்லாவே வீட்ல இருந்தே வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில்னு தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஆர்டர் வருது அப்டின்னா, அதுல நம்மளால எவ்ளோ தூரம் நம்மளால சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்டின்னா, பின்னாடி உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, எனக்கு பணமே வேண்டாம். எனக்கு தேவையில்லக்கா. என் ஹஸ்பண்ட்லாம் இவ்ளோ சம்பாதிக்காங்க. அப்படிங்கிற யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு தேவை கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதனால நீங்க உழைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. அதே மாரி உங்க வயசும் உழைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு குடுக்கு அப்படிங்கும்போது, நீங்க கட்டாயம் வந்து தையுங்க. உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, கால் வலி இருக்கு, இல்ல எனக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்னா, உங்க டைம்க்கு தக்கன நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் உட்காருங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஃபோன்னால உங்க டயத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்கும்போது நீங்க பயன்படுத்தி தச்சுக்கிட்டா தான் உண்டு. நம்ம கஸ்டமர் ஒரு தடவ நம்மள விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, திரும்ப அவங்கள கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால கஸ்டமர் கேட்குற டைம்ல குடுத்து பழகுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் வந்து ஒரு 2, 3 நாள் அதாவது போன வெள்ளிக்கிழமை வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒருத்தங்க வந்து எனக்கு தைக்க குடுக்க புதுசா வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுமே வந்து என் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு எனக்கு என் வீடு தெரியாது அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் குடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்தாங்க. நான் அப்ப அவங்க அளவு ப்ளவுஸ வச்சு எல்லாமே கரெக்ட்டா இருக்காக்கான்னு கேட்டேன். ஆமா கரெக்ட்டா இருக்கு அப்டின்னாங்க. எங்க தச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது எங்க லோக்கல்ல ஒரு கடை. நான் இருக்கிற ஏரியாலயே வந்து ஒரு கடை இருக்கு. அந்த கடை பெரிய கடை தான். அந்த கடை தான் ஃபேமஸா இருக்கும்னு வைங்களேன். அந்த மாரி ஒரு கடை தான். நானுமே உடனே அந்த அக்காட்ட கேட்டேன். "அக்கா இது வந்து நீங்க அங்க தான் தச்சீங்களா?" அப்படின்னா, "ஆமாக்கா அங்க தான் தச்சேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறம் என்ன ரீசன்க்கா அங்க குடுக்கலையா? அவங்க தைக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்களா? டைம் இல்லன்ட்டாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இல்லக்கா நான் வந்து குடுக்கல. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அவங்க ஸ்டிச்சிங்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க டைமுக்கும் குடுத்துருவாங்க. ஆனா வந்து இந்த 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் குடுத்தா வந்து அவங்க வந்து மதிக்க மாட்டேங்காங்க. ஒரு மாரி நடத்துறாங்க. அதே இது ஒரு ரூ. 5000 ரூ. 6000க்கு ஆரி ப்ளவுஸ் தைக்கிறவங்கள வந்து அவங்க ரொம்ப வந்து நல்லா கவனிக்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுது. கஸ்டமர்னா எல்லாருமே கஸ்டமர் தானக்கா அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து அது தோணுச்சு. ஆமால்ல இந்த தப்பு அதாவது அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தோணுச்சு. எதுக்காக அந்த கஸ்டமர் வந்து இங்க வந்தாங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு தைக்கிறது பிரச்சனை கிடையாது. அதுல மிஸ்டேக் இருந்தா கூட நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க பேசுறாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்ல அப்படிங்கிறத வந்து அவங்களால அந்த கடைக்கு போக முடியல. இந்த மாரி அந்த கடையிலேருந்து ஒரு 4, 5 கஸ்டமர் என்ட்ட வந்தாங்க. நான் அவங்கட்டலாம் எதுவும் கேட்கல. ஏன் கேட்கலன்னா, சரி அப்டின்ட்டு விட்டுட்டு நான் தைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ ரெகுலராவே நம்மட்ட தான் தச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து எதுக்காக நான் கேட்டேன் அப்டின்னா, தெரிஞ்சுக்கலாமே அப்டின்னுக்காக கேட்டேன். அப்ப வந்து கஸ்டமருக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியம். நம்ம நல்லா தைக்கிறோம், தைக்கல அப்படிங்கிறத தாண்டி நம்ம எப்படி வந்து பேசுறோம். ஒரு மிஸ்டேக்கே வந்தாலும், ஆமாக்கா வந்திருக்கு. நான் வந்து அடுத்த ப்ளவுஸ் சரி பண்றேன்னு சொல்லுங்க. இல்ல அத சரி பண்ணி குடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு தான் பண்ணணும். ஏன்னா, அவங்களும் காசு குடுத்து தான் நம்மட்ட தைக்கிறாங்க. நம்ம ஃப்ரீயா தச்சு குடுக்குறதில்ல. அதனால கஸ்டமருக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய நம்ம கரெக்ட்டா குடுக்குறோமா அப்படின்னு பாருங்க. வீட்ல ப்ராப்ளம் இருக்கு. நான் ரூடா தான் பேசுவேன். இல்ல எனக்கு வந்து அன்னைக்கு சண்டைக்கா, அதனால கஸ்டமர்ட்ட காமிச்சுட்டேன். அப்படிலாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. பண்ணவும் கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த கஸ்டமர் நாளைக்கு நமக்கு ப்ளவுஸ் குடுக்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ, அத வந்து கரெக்ட்டா இருக்கணும், நம்ம தொழில்ல. இன்னொன்னு அதுக்காக கஸ்டமர் என்ன சொன்னாலும் நம்ம தாங்கிட்டு போணுமாக்கா அப்டின்னு கேட்டா, அதுவும் இல்ல. அவங்க ரொம்ப ரூடா பேசுறாங்க அப்டின்னா, நீங்க பேசுங்க ஒண்ணும் தப்பில்ல. நீங்க வேற யார்ட்டயாவது தச்சுக்கோங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லுங்க. ஒண்ணுமே தப்பு கிடையாது.
ஆனா, அவங்க நம்மகிட்ட கைண்டா கேட்கும்போது, ஒருவேள ஒரு சில விஷயம் வந்து ஒரு சிலருக்கு புரியல அப்டின்னா, நீங்க தெளிவா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் முடியல அப்டின்னா, அவங்க வேற யார்ட்டயாவது தச்சுக்கோங்க அப்டிங்கிற மாரி சொல்லிருங்க. ரீசென்ட்டா ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அத நான் சொல்லணும் மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன். அது என்ன அப்டின்னா, அந்த அக்கா வந்து வீட்ல இருந்து தைக்கிறாங்க போல இருக்கு. நான் வந்து அத சரியா கவனிச்சேனான்னு தெர்ல கரெக்ட்டா. வீட்லயா கடையான்னு எனக்கு தெர்ல. கடையா, வீடான்னு தெர்ல. ஆனா 4 ப்ளவுஸ் குடுத்தாங்கன்னு கஸ்டமர் சொல்றாங்களாம். அந்த அக்கா, "இல்லக்கா எனக்கு 2 தான் குடுத்தாங்க. நான் 2 தச்சுட்டேன்" அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. அந்த 2க்கு நான் அமௌண்ட் குடுக்குற மாரி ஆயிட்டுக்கா அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. இந்த மாரி பிரச்சனை வராம இருக்கணும் அப்டின்னா, நீங்க ஒரு பேப்பர்ல பில்லு மாரி இத்தன ப்ளவுஸ் குடுத்துருக்கீங்க. இந்த டேட்ல வந்து வாங்குங்கன்னு எழுதி பழகுங்க. ஏன் அப்டின்னா, ஒரு சில கஸ்டமர் வந்து மறந்துருவாங்க. வீட்ல கூட வச்சிருந்திருப்பாங்க. கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்மட்ட தான் குடுத்தோம்னு அடிச்சு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன குடுக்குறாங்க அப்டிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவ அவசரமாவே வந்தாலும் சொல்லிருங்க. ஒரு சில பேருக்கு வந்து வீட்லயே எனக்கு 1000 பிரச்சனை இருக்குக்கா. எனக்கு வந்து கஸ்டமர் கூட என்னால போராட முடியல. ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து என்ன வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க பேசுறது, நான் பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டுக்கு. அப்படிங்கிற மாரி இருக்கு அப்படின்னா, அந்த கஸ்டமர்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நல்ல கஸ்டமர் ஒரு 10 பேர் இருந்தாலும் போதும். உங்களுக்கு மாசம் ஒரு 10 ப்ளவுஸ் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. முடியும். இல்லக்கா நல்லா தைக்கிறேன். நெறைய கஸ்டமர் வர்றாங்க. நான் தைக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்டின்னா, நல்லாவே தைங்க. ஏன்னா, நல்ல வருமானம் சம்பாதிக்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு எந்த அவசியமும் இருக்காது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நமக்கு இப்போ உழைக்கிறதுக்கு வயசு இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உழைக்கலாம். அதனால நீங்க மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தைக்க பழகுங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்குக்கா, நான் தைக்கலாமா? அப்படிங்கிற மாரிலாம் கமெண்ட் பண்றீங்க. ஆப்ரேஷன் பண்ணா கண்டிப்பா தைக்காதீங்க. அதான் நல்லது. உங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தைக்கலான்னு சொல்றாங்க அப்படின்னா பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்க உடம்ப பாருங்க. எப்பவுமே வந்து தொழில் முக்கியமா? உடம்பு முக்கியமான்னு கேட்டா, உடம்பு கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களால அந்த தொழில வந்து ரன் பண்ண முடியும். அதனால உங்க உடம்பையும் கவனமா பார்த்துக்கோங்க. தண்ணி குடிக்கிறது நெறைய குடிங்க. நெறைய வந்து சாப்பிடுற விஷயத்துலயுமே நல்லா நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. நீங்க வேலை பார்க்கறது தக்கன உங்க உடம்புமே ஃபிட்டா இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து இந்த தொழில ரன் பண்ண முடியும். உங்க தொழில் எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு உங்க உடம்பும் முக்கியம். அதையுமே கவனமா பார்த்துக்கோங்க. என்ன நடந்தாலும் உங்க தொழில எந்த இடத்துலயும் விட்டுக் குடுக்காதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு கஸ்டமருக்கு குடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு குடுக்கணும். அதுதான் வந்து நியாயம். அத கரெக்ட்டா வந்து பண்ணுங்க. இத பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆர்டர் வர ஆரம்பிக்கும். நீங்களுமே நல்லா தைக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து உங்கள்ட்ட குடுக்கல, எனக்கு ஏன்னு தெரியலக்கா அப்படின்னா, அவங்கட்டயே ஃபோன் பண்ணி கேளுங்க. அக்கா எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சா? அதனால தான் நீங்க குடுக்கலையாங்கிறத கேளுங்க. முதல்ல ப்ளவுஸ வந்து தச்சு முடிச்சுட்டு நல்லா அயர்ன் பண்ணி நீட்டா குடுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க கசகசன்னு தாங்க தந்தாங்க. நான் அப்படியே குடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி இல்லாம, ஒரு அயர்ன் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இன்னொன்னு அயர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு ஓட்ட கீட்ட போட்டுறாதீங்க. அதுலயுமே கவனமா இருங்க. எவ்வளோ ஹீட் அந்த ப்ளவுஸ்க்கு பத்துமோ, அந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து பண்ணுங்க. தேங்க் அதே மாரி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்டின்னா, கட் பண்ணும்போதே ஒரு சில பேர் அயர்ன் பண்ணிட்டு கட் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும். நெறைய பேருக்கு வந்து நான் நல்லாதாக்கா தைக்கிறேன். ஆனா எனக்கு ஏதோ ஃபினிஷிங் இல்லாத மாரி இருக்கு அப்டின்னா, அயர்ன் பண்ணி தச்சு பாருங்க. அது கொஞ்சம் ஃபினிஷிங்கா வரும். கொஞ்சம் வந்து நீங்க சொன்ன மாரி கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் ஒண்ணு ஒண்ணா அயர்ன் பண்ணி வைக்கிறது. நீங்க கட் பண்ணும்போதே அயர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாரி இருக்கும். அத வந்து ட்ரை பண்ணுங்க. ஓவர்லாக் மிஷின் வந்து வாங்குறதும், வாங்காததும் உங்களோட விருப்பம். அது வந்து நீங்க உங்களுக்கு முடிஞ்சா வாங்குங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.